அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நாம பார்க்க போறது இன்றைய தினம் அங்காரக சங்கடஹர சதுர்த்தி. பொதுவா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னாலே சங்கடங்களை போக்குகின்ற ஒரு அற்புதமான நாள். அந்த நாள் செவ்வாய்க்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பு. இன்றைய தினம் நாம் செய்கின்ற ஸ்நான தான ஜப ஓமங்கள் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள். சங்கடஹர சதுர்த்தி நாம எப்படி வழிபாடு செய்யணும், நமக்கு கஷ்டங்கள் போகணும் அப்படின்னா என்ன பூஜையை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு 16 வாரங்கள் நாம் செய்கின்ற பூஜை இன்றைய தினம் ஒரு நாள் மட்டுமே செய்தால் அந்த 16 வாரங்களும் செய்த பலன்கள் நம்மை வந்து சேரும். அது என்ன பூஜை அப்படின்னு கேட்டா செம்பருத்தி இலை பூஜை. இதற்கு தேவையானது 108 செம்பருத்தி இலைகள் மற்றும் அஷ்டகந்த சூரணம். இது 2 இருந்தா போதும். அந்த அஷ்டகந்த சூரணத்தால இந்த 108 இலைகளிலேயும் ஓம் அப்படின்ற பிரணவத்தை நாம எழுதிய பிறகு அது அப்படியே நிழல்லையே காய வச்சுட்டு நாம் அந்த 108 இலைகளையும் ஒரு தட்டுல வச்சு விநாயகருக்கு இன்றைய தினம் மாலையில வீட்டிலேயே ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அவருக்கு விநாயகரினுடைய 108 நாமங்களால நாம அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை செய்த பிறகு மோதகத்தை நைவேத்தியமாக வைக்கணும். அப்படி இல்லைன்னா பிடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கூட நாம நைவேத்தியமாக வைக்கலாம். இப்படி நாம செய்யும்போது நாம் எது நினைக்கின்றோமோ அது நமக்கு நிச்சயமாக கைகூடி வரும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள். 108 இலை கிடைக்கல அப்படின்னா நீங்க 54 இலையில கூட இந்த மாதிரி பூஜையை செய்யலாம். இதுவும் எங்களால முடியல அப்படின்னா ஒரு 21 இலையாவது நாம எடுத்து இந்த மாதிரி செய்யலாம். இப்போ அஷ்டகந்த சூரணம் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நாம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சந்தனம் எல்லார் வீட்டிலேயும் இருக்கும். அதனால அந்த சந்தனத்தை தண்ணீர் விட்டு கலந்துக்கங்க. அதுல கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை கலந்துக்கங்க. அதுல புணுகு கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஜவ்வாது இருந்தா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கோரோஜனம் இருந்தா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதற்கு பிறகு இதுல தண்ணீருக்கு பதிலாக பன்னீர் கலந்துக்கங்க. அதற்கு பிறகு குங்குமப்பூ இருந்தா அதுல கொஞ்சம் போட்டுக்கங்க. இப்படியாக இத்தனை பொருட்களையும் நாம போட்டு கலந்தோம் அப்படின்னா அது அஷ்டகந்த சூரணமாக நமக்கு தயாராகிடும். அப்படி தயாரான சூரணத்துல இதுல வாசனை தரக்கூடிய ஏதாவது அத்தர் இருந்தா அதையும் கலந்துக்கங்க. ஆக மொத்தம் 8 பொருட்கள் வந்தது. இவற்றை நாமே தயார் செய்து அந்த பொருளால நாம நம்முடைய வலது கையினுடைய மோதிர விரலால எழுதலாம். அப்படி இல்லைன்னா மாதுளை செடி இருக்கு இல்லையா, அந்த செடியினுடைய குச்சியால ஓம் அப்படின்னு நாம எழுதலாம். இப்படி நமக்கு நாமே எல்லா பொருட்களையும் தயார் பண்ணி ஒரு பூஜையை நாம செய்யும்போது அதனுடைய பலன்கள் ரொம்பவே பெருசா இருக்கும். இதோடு சேர்த்து விநாயகருக்கு பிடித்த நாம இந்த அருகம்புல்ல அவருக்கு மாலையாக கட்டி அணிவிப்பது. அடுத்து தும்பை பூ, வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய தும்பை பூவை அவருக்கு கட்டி, அதாவது ஊசியால கோர்த்து நாம் அவருக்கு மாலையா கட்டி போடலாம். வெள்ளருக்கு பூவால நாம் அவருக்கு மாலை கட்டி போடலாம். இப்படி விநாயகருக்கு பிடித்த பொருட்களால அவருக்கு பூஜை பண்ணினா நிச்சயமா நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். அதுல ஒரு சிறப்பான பூஜை தான் இந்த செம்பருத்தி இலை பூஜை. இந்த செம்பருத்தி இலையில ஒற்றை செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி இலைகளை வச்சு இந்த பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த இலைகள் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி எந்த ரகமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இலைகளை வச்சு நீங்க பூஜை செய்யுங்க. ஒரு 3 இலை இருந்தா கூட இன்றைய தினம் அந்த ஒரு இலை கொண்டு விநாயகருக்கு நாம பூஜை செய்யும் போது நம்முடைய கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றுவார். கடன் இருந்தா அதை நினைச்சு நாம இந்த பூஜையை செய்யலாம். நகை கடன் இருந்தா அதை நினைச்சு நாம பூஜை பண்ணலாம்.
குழந்தைகள் வந்து சொல் பேச்சு கேட்கணும். ஒரு சகோதரி தொடர்ந்து எங்க பசங்க சொல் பேச்சு கேட்கணும், அதற்கு ஏதாவது பூஜை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த நாள், இன்றைய தினம் அதற்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு நினைச்சு நாம இந்த பூஜையை வந்து செய்யலாம். அடுத்து வந்து ஒரு வீடு கட்டணும், அதற்கு இந்த பூஜையை செய்யலாம். கட்டின வீடு பாதியிலேயே நிக்குது அப்படின்னா அதற்கு இந்த பூஜையை செய்யலாம். எங்களுக்கு பூமி யோகம் வேணும், பூமியை வந்து நாங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த பூஜையை செய்யலாம். சதா சர்வகாலம் எங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி எங்களை வந்து போட்டு படுத்துது அப்படின்னாலும் அதற்கு இந்த பூஜையை செய்யலாம். இப்படி நம்முடைய தர்மமான நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில நாம் படுகின்ற கஷ்டங்களை போக்குவதற்கு நாம இந்த பூஜைகளை செய்யும் போது நிச்சயமாக அந்த கஷ்டங்களை வந்து விநாயகர் நமக்கு பூரணம் செய்து கொடுப்பார். அதனால இன்றைய தினம் இந்த பூஜையை செய்வதின் மூலமாக எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஏற்படுகின்ற அனைத்து விதமான கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்கும். அதனால் ஒரு அற்புதமான நாள். இந்த அற்புதமான நாள்ல அற்புதமான இந்த பூஜையை நிச்சயமா நீங்க செய்யுங்க. நீங்க செய்வது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் சொல்லி அவர்களையும் நாம செய்ய வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு பலனும் நம்மை வந்து சேரும். மோதகம் கொழுக்கட்டை, இதுல எது செய்யலாம் அப்படின்னா மோதகம், இது வந்து விநாயகருக்கு பிடித்தது. மோதக பிரியாயை நமகா அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர். அதனால மோதகம் சிறந்தது. அதுல பாத்தீங்கன்னா அந்த மோதகத்துல நாம வைக்கக்கூடிய பொருள் வந்து தேங்காயால் செய்யப்பட்ட பூரணம். அதற்கு பெயரே பூரணம். அதனால பூரண பலனை வேண்டி செய்கின்றவர்கள் அந்த பூரணம் வந்து போட்டு செய்யப்பட்ட மோதகத்தை அவருக்கு வந்து சமர்ப்பணம் செய்யலாம். அல்லது அவருக்கு வந்து லட்டுக பிரியாயை நமகா அப்படின்ற ஒரு நாமமும் இருக்கு. அதனால லட்டுகளை செஞ்சு நாம வந்து அவருக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். அவருடைய கையில பாத்தீங்கன்னா எல்லா போட்டோலையும் கையில லட்டு வச்சுட்டு இருப்பார். அதனால அவர் லட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால லட்டுகை பிரியாயை நமகா வைக்கலாம். இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னா அவருக்கு வந்து வெல்லம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வெல்லம் வச்சு கூட நாம வந்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். விநாயகர் எளிமையான கடவுள். ஒரு வெல்லம் வச்சு 2 அருகம்புல் வச்சு அவருக்கு மனசார நாம பூஜை பண்ணினாலே நம்முடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். அதை அடுத்து இந்த மாதிரி ஒரு சிறப்பு பூஜைகள் செய்யும் போது நம்முடைய கோரிக்கைகள் வந்து வெகு விரைவில் நமக்கு வந்து நிறைவேறும். அதனால இன்றைய தினம் இந்த பூஜையை வந்து எல்லாரும் செய்யுங்க. விக்கிரகம் இருந்தால் விக்கிரகத்திற்கு பால், தயிர், இந்த மாதிரி பஞ்சாமிர்தங்களால பால், தயிர், நெய், அதாவது நெய்யை வந்து லைட்டா வந்து சூடுபடுத்தி அந்த சூடு தணிந்த பிறகு அவற்றால் அபிஷேகம் பண்ணுவது. தேன் மற்றும் சர்க்கரை, இவற்றால சர்க்கரையை வந்து கொஞ்சம் பொடி பண்ணிட்டு இவற்றால நாம அபிஷேகம் செய்து அதற்கு பிறகு இந்த செம்பருத்தி இலை பூஜையை செய்யும் போது அது நமக்கு கூடுதல் பலன்களை பெற்று தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவுல மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.